ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. பழைய நகையை கொடுத்து wait 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கூகுள்ல போயிட்டு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவாங்க. அது டாப் 5 கொடுக்கும். அதுதான் சிறந்த முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதலீடு பண்ண தொடங்கினாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன்றீங்க. எங்கே அந்த ரெண்டு மாறுபடுது? அப்போ இவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லை இந்த முறை செஞ்சால் உங்கள் முறையில் செஞ்சால் வளருன்றது கரெக்டாக? ஒரே பாட்டிலெல்லாம் இங்கே பணக்காரர் ஆக முடியாது, பங்குச்சந்தையில் ஆக முடியாது. நாம் பொறுமையாக இருந்து பொறுமையான ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணோன்னா பங்குச்சந்தை நமக்கு அள்ளி கொடுக்கும். ஸோ ரெண்டு தரப்பும் இருக்குது. அதாவது பணம் சம்பாதிக்கலான்னு ஒரு தரப்பு இருக்குது, பணத்தை இழந்தவர்களும் உண்மையாகவே இழந்தவர்களும் இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேரோட நோக்கமும் செயல்பாடுகளும் வேறு வேறு. இப்போ நிதி ஆலோசகர்னு சொல்லிட்டீங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பீங்க? உதாரணமாக பணம் இருக்கிறவங்க தான் வரணுமா? நீங்கள் ₹500 எங்கள் மூலமாக முதலீடு செய்தாலுமே நாங்கள் எதுலேருந்து தொடங்குவோம்னா உங்களுக்கான கற்றலிருந்து தான் தொடங்குவோம். பங்குச்சந்தைனா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு. தங்கம் அதிகமாக உயர்ந்துச்சுன்னா நான் தங்கத்தில் முதலீடு பண்ணுவேன்னு சொல்லிட்டு தங்கத்துக்கு ஓடுறது, நிலம் அதிகமாக ஏறிடுச்சுன்னா நிலத்துக்கு ஓடுறேன்னு அப்படி ஓடுறது. இப்படி ஓடி ஓடி என்ன ஆயிடுது, கடைசி வரைக்கும் பெரிய சொத்து சேர்க்க முடியாம மக்கள் வந்து தடுமாறுறாங்க. இப்போ ஒரு மிடில் மேன்ஸ், இப்போ நடுத்தர வர்க்கம் தான் நம்மளுடைய மக்கள் தமிழ்நாட்டில் அதிகம். இப்போ மிடில் மேன் வரக்கூடிய ஒரு சின்ன அவங்களுக்கே உள்ளே சில கடன்கள் மட்டும், ஒன்று குடும்ப கடன் இருக்கும், இல்லைன்னா கல்வி கடன் இருக்கும். இதை தவிர்த்து ஒருத்தர் வந்தார்னா என்ன ஆலோசனை கொடுப்பீங்க? அப்போ இப்போ நாங்கள் எல்லாருக்குமே ஒரே ஆலோசனை தான் கொடுக்குறோம். ஏன்னா சிக்கல் எங்கே வருதுன்னா நமக்கு யார் நடுத்தர வர்க்கம்னே இப்போ தெரிய மாட்டேங்குது. 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்க நடுத்தர வர்க்கம் பிரிப்பீங்க. அதுதான் சொல்கிறேன், அதுவே ஒரு பெரிய சிக்கல் தான். ஆனால் நாங்கள் என்ன ஆலோசனை கொடுக்குறோம், பொதுவாக என்ன ஆலோசனை கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் இப்போ எல்லாருக்குமே சொல்கிறது ஒன்று தான், நாம் வந்து பங்குச்சந்தையில் தான் முதலீடு பண்ணணும். அது ஏன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நிலமாகட்டும் தங்கமாகட்டும் இரண்டுக்கும் வந்து பணத்தை உருவாக்குகின்ற தன்மை கிடையாது. இப்போ நீங்கள் நிலம் வாங்கினீங்கன்னா நிலமே உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்காது. அதை சுற்றி ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடக்கணும். அது நம்ம கையில் கிடையாது, எப்பயாவது நடக்கும். அதே மாதிரி தங்கத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு பணத்தை உருவாக்குற தன்மை கிடையாது. உலக பொருளாதாரம் வளரணும், இல்லை உலகத்தில் வந்து சண்டை சச்சரவு அழிவுகள் நடந்தால்தான் தங்கத்தோட விலை வந்து உயரும். இப்போ நடந்த வாரெல்லாம் இது ரெண்டுத்துலேயும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் அதோட விலைகள் கிடையாது. ஓகே, அப்போ எதில் நம்ம கட்டுப்பாடு இருக்கும், எதில் வந்து நம்ம ₹100 போட்டால் கட்டாயம் ₹150 வரும் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில்களில் தான் வந்து நம்ம முதலீடு பண்ணணும். ஆனால் எல்லாராலையும் தொழில்களில் முதலீடு பண்ணவே முடியாது. அதுக்கான ஒரு ஷார்ட்கட்டு தான் பங்குச்சந்தை. ஓகே, ஏன்னா பங்குச்சந்தையில் தொழில்கள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கும். அந்த பங்குச்சந்தை தொழில்களில் நாம் முதலீடு செஞ்சால் நாம் அந்த தொழிலை நடத்துகிற மாதிரியான ஒரு புரிதல்னு வச்சுக்கோங்க. அப்போ பங்குச்சந்தையில் தான் கட்டாயம் அனைவரும் ஈடுபட வேண்டும். நமக்கு இருக்கிற அருமையான வாய்ப்பு, நம்மை போன்ற எளியவர்களுக்கு இருக்கான அருமையான வாய்ப்பு பங்குச்சந்தை தான். இதை தவிர்த்து நிறையா முதலீடுகள் இருக்குது, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இருக்குது, ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆமாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் விட்டுடலாம். ஆனால் நம்மை போன்ற சாமானியர்களுக்கு இருக்கின்ற மிக எளிமையான ஒரு ஷார்ட்கட் பங்குச்சந்தை. ஆனால் பங்குச்சந்தையிலையும் நாம் தனிநபராக ஈடுபடுவது அப்படிங்கிறது சிக்கல் பிடிச்ச வேலை தான். அதை பற்றின புரிதல் இருக்கணும், படிப்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும், அனுபவம் இருக்கணும், நேரம் இருக்கணும். இப்போ நிறைய விஷயங்கள் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதோட நியூஸை பார்த்துட்டு இருக்கணும். இப்படி நிறையா வந்து நம்ம செய்யணும். உங்களுக்கு உதவுவதற்கு இங்கே யாரும் கிடையாது. ஏன்னா செபி என்ன சொல்லியிருக்கு, 50 லட்சத்துக்கு குறைவாக முதலீடு பண்ணுபவர்களுக்கு யாருமே வந்து ஆலோசனை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கலாம், ஆனால் முடிவுங்கிறது நீங்கள் எடுக்கிறதா தான் இருக்கும். உங்கள் பணத்தை யார்கிட்ட கொடுத்து பண்ணக்கூடாது. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்க. அது 50 லட்சத்துக்கு மேலே தான். இப்போ 10 லட்சத்துக்கு சில இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ புதுசாக ஆமாம் கொண்டு வந்திருக்காங்க, ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம தனிநபர்களுக்கு வந்து நாமளே தான் ஈடுபடணும். ஓகே, அப்போ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஸ்பர நிதிங்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, இருக்கிறதுலே அருமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதுதான். என்னோட வாழ்க்கையை நான் அதில் தான் தொடங்கினேன். 22 வருஷத்துக்கு முன்னாடி 2004 தொடங்கினேன் நான். ஓகே, ரொம்ப அருமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மை போன்ற எளிய மனிதர்களுக்கு. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குது. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கூகுளில் போயிட்டு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவாங்க. அது டாப் 5 கொடுக்கும். அதுதான் சிறந்த முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதலீடு பண்ண தொடங்கிடுவாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. 3 வகை இருக்குது. ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி, பங்குச்சந்தையோட தொடர்புடையது, அதிக லாபம் கொடுக்கும், அதிக நஷ்டமும் கொடுக்கும். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டுன்னு ஒன்று இருக்குது, கடன் பத்திரம். அதில் வந்து சராசரியாக 7-8% லாபம் கொடுக்கும்.
குறைவுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்பலாம் குறையாது. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விடுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து சராசரியாக 6% வரைக்கும் லாபம் கொடுக்கும். இப்போ இந்த மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு நீங்கள் பரிந்துரைக்கிற ஒரு முதலீடு என்னங்கிறது தான் கேட்டீங்க. பரஸ்பர நிதி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பரிந்துரைப்போம். ஆனால் இந்த மூணையும் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறது ஒன்று தான், 5 வருடத்துக்கு தேவை இல்லாத பணத்தை மட்டும் பங்குச்சந்தை தொடர்புடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 5 வருடத்துக்கு உள்ள தேவைப்பட்ட பணத்தை பங்குச்சந்தைக்கு கொண்டு வராதிங்கன்னு சொல்கிறோம். ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவருக்கு இந்த ஒரு பங்குச்சந்தையோட ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது ஒரு கலக்கத்தை உண்டாக்கும். நமக்கு பணத்தின் மேலே ரொம்ப பிடிப்பு இருக்குது, பணத்தை தெய்வமாக பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நாம் 100 ரூபா போட்டு அது 99 ரூபா வரும்போதே மனது வந்து ரொம்ப படபடப்பாயிடும். அப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டியது அந்த படபடப்புக்கு நம்மளை வந்து பழக்கப்படுத்திக்கணும். அது 10% போகும்போது நம்ம வந்து அமைதியாக இருக்கணும், 20% போகும்போது அமைதியாக தான் இருக்கும், 30% போகும்போது அமைதியாக தான் இருக்கும். இப்படி அமைதியாக இருப்பவர்கள் தான் வந்து 60% வரைக்கும் லாபம் பார்க்க முடியும். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஆனால் எடுத்த உடனே எல்லாராலையும் வந்து 30% போனாலும் நான் தைரியமாக இருப்பான்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வந்து 1%, 2% ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணும். அதனால புதுசாக வராங்க, நிலத்தில் தங்கத்தில் மட்டும்தான் முதலீடு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒரே அறிவுரை, உங்களுடைய 5 வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும் நீங்கள் பங்குச்சந்தை தொடர்புடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போ 5 வருடத்துக்கு கீழே இருக்கிற பணத்தை எங்கே முதலீடு பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் முதலீடு பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விடில் முதலீடு பண்ணணும். இதை ரெண்டு தான் நாங்கள் பரிந்துரையாக சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்புன்னா பங்கு சந்தை சொன்னீங்க, பங்கு சந்தைக்கு அடுத்து பரஸ்பர நிதி, ஏன்னா இதை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல மக்கள் கருத்து நம்ம இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு இங்கே வெளியே போனால் கூட ஒரு ரோட்டில் போகிறவங்க கிட்ட போய் பங்கு சந்தையில் முதலீடு பண்ண நல்ல வாய்ப்புனா அவங்களுக்கு அந்த துறையை பற்றி தெரியலனாலும் அடுத்து உடனே சொல்லக்கூடியது அது ஒரு சூதாட்டம், அது பணத்தை இழக்கக்கூடிய இடம். ஆனால் அது நம்ம ஒரு தூரம் இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா அதுலேருந்து வெளியே வந்தவங்க அத்தனை பேருமே இழந்திருக்காங்க. அப்போ நீங்கள் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன்றீங்க. எங்கே அந்த ரெண்டு மாறுபடுது? அப்போ இவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லை இந்த முறை செஞ்சால் உங்கள் முறையில் செஞ்சால் வளருன்றது கரெக்டாக? ஏன்னா இவங்க லாஸ் ஆகியிருக்காங்களே, பல லட்சங்களோ சில கோடிகளோ லாஸ் ஆகியிருக்காங்களே. அப்போ நீங்கள் பங்கு சந்தையில் லாஸ் ஆக முடியாதா? அதாவது அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு முதலீடில் வந்து அதிக ரிஸ்க் அதிக லாபம், இதுதான் வந்து பேசிக். பங்குச்சந்தையிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் நம்ம ஈக்விட்டியில் பங்குகளில் முதலீடு பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதிலலாம் நிறைய பணம் பண்ணலாம், நிறைய பணமும் இழக்கலாம். ஒரு தனிநபர்களுக்கு பங்குச்சந்தையை பற்றி தெரியாத நபர்களுக்கு வந்து அதுக்கான செக்மெண்ட்டில் மட்டும் தான் ஈடுபடணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நிறைய இழந்திருக்காங்க அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிக லாபத்துக்காக அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களில் போய் ஈடுபடுவாங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் லாட்டாக வாங்க, ட்ரேடிங் சொல்கிறக்கூடிய ட்ரேடிங் மாதிரி ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியே அவங்களுக்கு தெரியும். அதாவது அவங்களுடைய அடிப்படை குறிக்கோள் அப்படிங்கிறது வந்து உடனடி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஒரே பாட்டிலெல்லாம் இங்கே பணக்காரர் ஆக முடியாது, பங்குச்சந்தையில் ஆக முடியாது. நாம் பொறுமையாக இருந்து பொறுமையான ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணோன்னா பங்குச்சந்தை நமக்கு அள்ளி கொடுக்கும். ஆனால் அவசரப்பட்டு நான் நாளைக்கே வந்து பெரிய அளவில் சம்பாதிக்கணும்னு சொன்னீங்கன்னா அதே பங்குச்சந்தை உங்களை கீழே தள்ளிடும். அதனால தான் எங்களை போன்ற ஆலோசகர்கள் இருக்காங்க. எங்ககிட்ட வந்து நான் நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ரிஸ்கெல்லாம் பார்ப்போம். அவங்களுடைய சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது, கடன்கள் எவ்வளோ இருக்குது, ஆசைகள் என்ன இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட நபர், பணத்தை இழந்தாருன்னா அவர் எப்படி யோசிப்பார், சிந்திப்பார், அப்படிலாம் பண்ணிவிட்டு அவருக்கு நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கொடுப்போம். அதை பயன்படுத்தி அதை வந்து அவர் ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக பணத்தை வந்து அதிகமாக சம்பாதிச்சிடலாம். சிலர் வந்து நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், நான் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லும்போது நாங்கள் தடுத்துருவோம். நீங்கள் எடுக்கக்கூடாது, உங்களுக்கு இந்த சிக்கல்லாம் இருக்குது, நீங்கள் இந்த ரிஸ்க் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துருவோம். இன்னும் சிலர் வந்து ரிஸ்க்கே எடுக்க மாட்டாங்க, எனக்கு வேண்டவே வேணாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், பழகுவோம். நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணலாம், ஆனால் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணோன்னா 1000 ரூபா முதலீடு பண்ணுங்கள், அந்த 1000 ரூபா பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ எங்களுடைய கிளைண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, 1000 ரூபாவில் தொடங்குவாங்க, ஒரே மாதத்தில் வந்து 10 லட்சம் 15 லட்சம் அப்படிங்கிற முதலீடை உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ 2 தரப்பும் இருக்குது. அதாவது பணம் சம்பாதிக்கலான்னு ஒரு தரப்பு இருக்குது, பணத்தை இழந்தவர்களும் உண்மையாகவே இழந்தவர்களும் இருக்காங்க. ஆனால் 2 பேரோட நோக்கமும் செயல்பாடுகளும் வேறு வேறு. நாம் அது சரியான செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னா எங்களை போன்ற நிதி ஆலோசகர்கிட்ட வாங்க, நாங்கள் சரியான செயல்பாடுகளை சொல்லித்தரோம். இப்போ நிதி ஆலோசகர்னு சொல்லிட்டீங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பீங்க? இப்போ உதாரணமாக பணம் இருக்கிறவங்க தான் வரணுமா, இல்லை அதுக்கு எதனா ஒரு அளவுகோல் இருக்கா? இப்போ நீ 1 லட்ச ரூபா இருந்தால் தான் உனக்கு நிதி ஆலோசனைலாம் பயன்படும்,
இல்லை உனக்கு 2 லட்ச ரூபா வந்தால் நீ அது நிதி ஆலோசனை வந்தால் நாங்கள் சொன்னால் உன்னால் செய்யப்பட அப்படின்னு ஏதாவது அதில் ஒரு அளவு இருக்கா? இல்லை ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட நிதி ஆலோசனை செய்யலாமா? இப்போ என்ன அளவுகள் வச்சுருப்பீங்க உங்களுக்கு? இப்போ நாங்கள் எப்படி செயல்படுறோன்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுகோல் வச்சுருப்பாங்க. இந்த அளவுகோல் இருந்தால் தான் உங்களை கிளைண்ட்டாகவே எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா கேள்வி கேட்டிங்கன்னா உங்களை கிளைண்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. இது தொல்லை பிடிச்ச கிளைண்ட்டுப்பா, நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் எங்களுடைய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கற்றலை அடிப்படையாக வைத்து தொடங்கப்பட்ட நிறுவனம். அதாவது தமிழர்கள்கிட்ட இந்த நிதி சார்ந்த விஷயங்களை போய் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தொடங்கப்பட்ட நிறுவனம். எங்ககிட்ட நீங்கள் முதலீடு பண்ணணுமே அவசியமே கிடையாது. எங்களுக்கு வந்து நாங்கள் கட்டணம் வாங்குகிறோம். கட்டணம் வாங்கி தான் நிதி ஆலோசனை வழங்குகிறோம். 1 மணி நேரம் அந்த செஷன் 1-on-1 செஷன்னு சொல்லுவோம். எங்கள் எக்ஸ்பர்ட் கூட உட்காந்து நீங்கள் பேசலாம். 1 மணி நேரம் நீங்களும் அவரு மட்டும்தான் இருப்பார். நீங்கள் திருமணம் ஆகிருந்தீங்கன்னா உங்களை இணையரம் வந்து அந்த சந்திப்பில் இருக்கலாம். அதுக்கு 1000 ரூபா கட்டணம். வேறு எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே கிடையாது. நீங்கள் எங்கள் மூலமாக முதலீடு பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. எங்ககிட்ட அந்த 1 மணி நேரம் பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணம் சார்ந்த சிக்கல்கள் என்ன, உங்களுடைய பண பழக்கம் உட்பட, நீங்கள் உங்கள் குணத்தை மாற்றிக்கணும், நீங்கள் சில இடத்துல செலவு செய்யணும், உலக சுற்றுலா போகணும், வாரந்தோறும் நீங்கள் பணத்தை செலவு செய்யணும், குடும்பத்துக்கு கூட நேரத்தை செலவு பண்ணணும், இப்படியான உட்பட அனைத்து தகவல்களும் நாங்கள் வந்து எடுத்து கூறி அந்த 1 மணி நேரத்தில் அவங்க கையில் ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம். இதுக்கு நீங்கள் வந்து அதிகமாக முதலீடு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 1000 ரூபா மட்டும்தான் கட்டணம் வாங்குகிறோம். அந்த 1000 ரூபா கட்டணம் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சிடும். பேசிக் ஹெல்த் செக்கப்னு சொல்லுவோம். அதில் உங்ககிட்ட அடிப்படையில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் எங்கெங்கே முதலீடு பண்ணணும்னு தெரிஞ்சிடும். எவ்வளோ முதலீடு பண்ணணும்னு தெரிஞ்சிடும். நாங்கள் சில குறிப்பிட்ட ஃபண்டுகளை உங்களுக்கு பரிந்துரைக்கவும் சொல்லிவிடுவோம் அந்த சந்திப்புலேயே. ஸோ அந்த ஒரு சந்திப்பு மட்டும் போதும், உங்களுக்கு உங்கள் பணம் சார்ந்த அனைத்து புரிதலும் வந்து ஒரே இடத்துல ஏற்பட்டுடும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், நீங்கள் தங்கத்தில் நிலத்தில் மட்டும்தான் முதலீடு பண்ணுபவராக இருந்தால் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியும் அந்த செஷன்லேயே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தகவல்கள் உங்களுக்கு நாங்கள் கடத்திடுவோம். அதை பார்த்ததுக்கப்புறமே நாமளும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணணும், நாமளும் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஆரம்ப சிந்தனை வந்து உங்களுக்கு எழுந்துடும். அதன் பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் கூட தொடர்பில் வரீங்க, உங்கள் மூலமாகவே முதலீடு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே நாங்கள் எதில் கவனம் செலுத்துவோம்னா உங்களுடைய பணத்தில் கவனம் செலுத்த மாட்டோம். எனக்கு நீங்கள் அதிகமாக பணம் வந்து கொடுங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு நல்ல சேவை செய்வேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்கள் 500 ரூபா எங்கள் மூலமாக முதலீடு செய்தாலுமே நாங்கள் எதிலிருந்து தொடங்குவோம்னா உங்களுக்கான கற்றலிருந்து தான் தொடங்குவோம். பங்குச்சந்தைனா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே கிளைண்ட்டுகளுக்கு தேர்வு வைக்கிற ஒரே நிறுவனம் நாங்கள் தான். மாதந்தோறும் ஒரு தேர்வு வைப்போம். அதில் தப்பாக ஏதாவது பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த கிளைண்ட்டை கூப்பிட்டு அதை விளக்கம் சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் வந்து சராசரியாக எவ்வளோ லாபம் வரும்னு ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. 15% லாபம் வரும்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்கள கூப்பிட்டு 15% வராது, 7-8% தான் வரும். உங்களுடைய பணத்தில் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் இவ்வளோ போட்டிருக்கீங்க, இதில் இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும், நீங்கள் 15% சொன்னது தப்பு அப்படிங்கிற ஒரு கற்றலை வந்து கொடுப்போம். ஸோ எங்ககிட்ட குறிப்பிட்டு வருபவர்கள்கிட்ட நாங்கள் இந்த மாதிரியான அளவுகோலை வந்து வைக்க வேணான்னு தான் பார்க்குறோம். ஓகே, இப்போ நீங்கள் இதில் அதிகம் முதலீடு முறைக்குள்ளே சொல்லும்போது மியூச்சுவல் ஃபண்டு தான் முதன்மையாக சொல்கிறீங்க. ஸ்டாக்கை வந்து தெரிஞ்சால் தான் பண்ணணும். உங்களுடைய அனுபவத்தும் பார்த்தீங்கன்னா 2004 அதில் நான் பயணப்பட்டுருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு நீண்ட வருடம் இருக்குது, ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு மேலே வேணும். இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லுங்களேன், என்ன லெவலுக்கு உங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு அதில்? என்னோட பங்குச்சந்தை, நான் வந்து பங்குச்சந்தையில் தான் முழுமையாக ஈடுபடுறேங்க. நான் கிட்டத்தட்ட அதில் வந்து சராசரியாக வருடத்துக்கு வந்து 30% லாபம் வந்து நான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம். ஆனால் நான் பங்குச்சந்தை வந்து வேணான்னு சொல்லலை. எங்களோட கிளைண்ட்டுக்கிட்டே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற தொகை, ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து 10,000 ரூபா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஈக்விட்டி, அதை பங்குச்சந்தை சார்ந்த ஒரு முதலீடு பண்ணலான்னா அதில் 10%, ஒரு 1000 ரூபா மாதந்தோறும் பங்குச்சந்தையில் நீங்கள் போட்டு பழகுங்க, முதலீடு செய்து பழகுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ நம்ம அல்டிமேட்டாக பங்குச்சந்தையை நோக்கி தான் போகணும். இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மிக குறைவான ஒரு இதுதான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு பங்குச்சந்தையை பற்றி நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதுனால நான் பங்குச்சந்தையை நோக்கி தான் போகிறேன். ஏன்னா எனக்கு 30%, 40% நான் எடுக்கணும். எங்கள் கிளைண்ட்டெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால தான் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவங்க பங்குச்சந்தையில் வந்துடுவாங்க. அதற்கு பிறகு வந்து அவர்கள் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ளே போகணும், ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்டு போகணும். ஸோ இந்த 10 வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து நிறைய ஏஞ்சல் இன்வெஸ்டராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோளாக நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம். இப்போ தொடக்கத்தில் இருப்பதனால் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஏன்னா எங்கள் கிளைண்ட்டுக்கு அதுதான் தேவை. ஆனால் நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் இப்போவே லைன் அப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுன்னு அழுத்தமாக சொல்கிறீங்க. இப்போ யார் வந்தாலும் முதல்ல அந்த மியூச்சுவல் ஃபண்டில் அதில் ஒரு 3 செக்மெண்ட்டை பிரிச்சிங்க, ஈக்விட்டி, டெப்ட்டு, லிக்விட் பண்ண. இப்போ ஈக்விட்டி ஓரியன்ட் தான் பெரும்பாலும் வந்து லாபம் அதிகம் கொடுக்கும், கரெக்டுங்களா? இப்போ அதுலேயே அதிகம் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு சேஃப் சைடுக்கு லார்ஜ் கேப் சொல்லிவிடுவாங்க. நீங்கள் அதில் தான் இருக்கணும், மிட்டெல்லாம் வந்து ரிஸ்க்கு, ஸ்மாலு அதை விட ரிஸ்க்கு,
ஸ்மால் கேப். ஆனால் உண்மையாகவே ஸ்மால் கேப்பும் மிட்டு தான் வந்து வளர்ந்து வரக்கூடிய நிறுவனம், அதில் தான் லாபம் வரணும். இது 3 விட்டுருங்க, லார்ஜ் மிட்டு ஸ்மால் 3 கேப்பில் இன்வெஸ்ட் பண்ண. இதை தவிர்த்து செக்டார் ஃபண்டு ஒன்று இருக்குது, தெமாட்டிக்ஸ் ஃபண்டு. ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் மட்டும்தான் முதலீடு பண்ணுவாங்க. இது இதை விட ரிஸ்க்குன்னு சொல்லி பொதுவாக இருக்கும். உண்மையாகவே இதிலெல்லாம் எந்த லெவலில் உண்மையாகவே ஒரு ப்ராஃபிட் வரும், இல்லை ஒரு சேஃப் சைடுக்கு லார்ஜில் மட்டுமே ஒரு முதலீட்டாளர் இருந்தால் போதுமா? இதிலெல்லாம் வரலாமா? ஆமாம், அதாவது இதிலெல்லாம் வரலாம். இதில் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறத தாண்டி அதோட புரிதல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மறுபடியும் இது வந்து ஒரு தனிநபர் சார்ந்து தான் மாறும். ஒருத்தருக்கு வந்து 45 வயசு 50 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அவருக்கு செக்டார் ஃபண்டை வந்து பரிந்துரை செய்ய முடியாது. நீங்கள் லார்ஜ் கேப்லேயே இருங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் அவரோட ஏஜுக்கு வந்து. இப்போ செக்டார் குறிப்பிட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த செக்டாரை பற்றின புரிதல் வந்து நமக்கு வந்து இருக்கணும். நான் வங்கி துறையில் இருக்கிறேன் அப்படின்னா நான் வங்கி துறையே கவனம் செலுத்துகின்ற அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நான் முதலீடு பண்ணுவேன். ஏன்னா வங்கித்துறை வளரும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் வந்து எனக்கு இருக்கும். இப்போ டிஃபென்ஸ் ஸ்டாக், பாதுகாப்புத்துறை சார்ந்த பங்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறையா நல்லா போகுது. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி 100% ரிட்டர்ன் கொடுத்ததெல்லாம். ஆமாம், கொடுத்ததெல்லாம் இருக்குது. ஆனால் அதே இதில் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வெளியிட்ட தொகையை விட பாதி குறைஞ்சதும் இருக்குது. HDFCயில் ஒரு இதுவும் இருக்குது, டிஃபென்ஸில் சொல்கிறேன் நான். ஸோ இப்போது நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எது அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு ஓடக்கூடாது. ஓகே, நாங்கள் எங்களுடைய நிறுவனம் பேர் RXT. அது வந்து ரிட்டர்ன் எக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ். நம்ம ஆட்களுக்கு வந்து எது ரிட்டர்னே தெரிய மாட்டேங்குது. 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டாங்கன்னா 9 லட்ச ரூபா லாபம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. வருடம் தோறும் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிது அப்படிங்கிறத பர்சன்டேஜ் வைஸ் உங்களால் சொல்ல தெரியும். XIRR. ஆமாம், அதுதான் வந்து RXT. ஆக்சுவலாக எனக்கு R2XTன்னு வைக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா ரிட்டர்ன் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம ரிஸ்க்கும் பார்க்கணும். உலகம் முழுக்க பல பெரிய ஃபண்டுகளில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாருமே பார்க்குறது ரிஸ்க் தான் பார்ப்பாங்களே தவிர ரிட்டர்னில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ரிஸ்க் பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லா ரிஸ்க்குனா எதை குறிப்பிட்டீங்க? கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய ரிஸ்க் ரேஷியோஸ் இருக்குது. ஓகே, அதை வந்து பீட்டான்னு சொல்லுவாங்க, ஷார்ப், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ நிறைய ஜென்சன் ரேஷியோ, இந்த ரிஸ்க் ரேஷியோஸ்லாம் பார்க்கணும். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் ரிட்டர்னுக்கே நீங்கள் வரணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது ஸ்மால் கேப்லாம் கூட 28% 10 வருடம் தொடர்ந்து நிப்பான் ஸ்மால் கேப்லாம் கொடுத்துருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ லாபம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம ரிஸ்க் பார்த்துட்டு ரிட்டர்ன் பார்க்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு தனிநபராக வந்து பார்க்கணும். ஒரு தனிநபர் தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கணும். நம்ம அதை வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு சுருக்கிக்க வேணாம். ஒரு தனிநபர் வந்து அனைத்து அசட் கிளாஸுமே வச்சுருக்கணும். தங்கமும் வச்சுருக்கணும், நிலமும் வச்சுருக்கணும், ஷேர்ஸும் வச்சுருக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வச்சுருக்கணும். இப்படி எல்லாமே போட்டு வச்சுக்கணும். ஆனால் எவ்வளோ வச்சுக்கணும், எந்தெந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் வந்து அவர் தான் வந்து போட்டுக்கணும். அந்த முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் இங்கே நடக்கிற தப்பு என்னன்னா, ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. தங்கம் அதிகமாக உயர்ந்துச்சுன்னா நான் தங்கத்தில் முதலீடு பண்ணுவேன்னு சொல்லிட்டு தங்கத்துக்கு ஓடுறது. இதே பங்குச்சந்தை உயர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சுன்னா நான் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பங்குச்சந்தைக்காக ஓடுறது. நிலம் அதிகமாக ஏறிடுச்சுன்னா நிலத்துக்கு ஓடுறேன்னு அப்படி ஓடுறது. இப்படி ஓடி என்ன ஆயிடுது, கடைசி வரைக்கும் பெரிய சொத்து சேர்க்க முடியாமல் மக்கள் வந்து தடுமாறுறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. என்னோடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான் என்னோட ரூல். இந்த ரூலில் தாண்டி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அதில் 10% நான் தங்கம் வாங்குவேன், 20% நான் நிலம் வாங்குவேன், மற்றதை வந்து நான் பங்குச்சந்தையில் கொண்டு வருவேன், 10% என்னோட வளர்ச்சிக்கு. இப்படி பிரிச்சுக்கிட்டு அந்த ரூல்ஸ்குள்ளே நம்ம விளாண்டோன்னா இப்போ இருக்கிற வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முதலீடு பெரிய அளவில் பணமும் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கும்.